யாராவது வீட்டுக்கு டக்குன்னு வந்துட்டாங்க, இல்ல சாமிக்கே நம்ம நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படின்னா கூட டக்குன்னு செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னா கேசரி தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் எவ்வளோ பேருக்கு பர்ஃபெக்டாக செய்ய வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தான். நிறைய பேர் செய்யும் போது நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கெட்டியாயிடும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களும் கேசரி எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து வந்ததுக்கு அப்புறமா உலர் திராட்சை இருக்குல்ல, அதையே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நெய்யிலேருந்து முந்திரி திராட்சை ரெண்டத்தையுமே வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் நான் இன்னைக்கு வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல நார்மல் டம்ளர், அந்த டம்ளரில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவை தான். இருந்தாலும் நெய்யில் இந்த மாதிரி வறுத்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கேசரி கரெக்டான பக்குவத்தில் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க, கொஞ்சம் கூட கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். சூடான தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே ஆட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா அப்சார்வ் ஆகி இந்த அளவுக்கு திக்கன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க குங்குமப்பூவை பாலில் கரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கல்யாண வீடுகள் அப்புறம் கடைகள் எல்லாம் கிடைக்கிற அந்த ஸ்வீட்னஸில் இருக்கும். நீங்கள் சர்க்கரை கம்மி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிஞ்ச் ஆஃப் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ மறுபடியும் உங்களுக்கு இலக்கம் கொடுத்து இந்த மாதிரி மறுபடியும் நீர்த்து வரும். அது மறுபடியும் திக்கன் ஆகுங்க, கிண்டி விட்டுட்டே இருங்க. இது லைட்டாக திக்கன் ஆகிற டைமில் ஏலக்காய் தூள், நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இந்த ரீஃபைண்ட் ஆயில் தாங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் காமிக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு அது வந்து ஜாயின் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கேசரி செய்கிறதுக்கு பொறுமை ரொம்பவே அவசியங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ கோடு போடுறேன், இப்போ பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்லோவாக ஜாயின் ஆகும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேசரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஆஃப் பண்ணாதான் உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இல்லைனா ரொம்பவே கெட்டியாக இட்லி மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருட்களோட ரேஷியோ சொல்கிறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை, 3 கப் தண்ணி, அதாவது 1:2:3.5. இந்த ரேஷியோவை மட்டும் என்றைக்குமே மறந்துடாமல் கேசரி செய்யும் போது யூஸ் பண்ணி செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணி விட்டுருங்க. வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம்.